முதலாவதாக திரு துரைகருணா சொல்லுங்க. குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு திரு பன்னீர்செல்வம். அதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? எதன் அடிப்படையில இப்படியெல்லாம் விமர்சனம் பண்றாரு? அவருடைய நோக்கம் என்ன? இல்ல, குறைந்தபட்சம் ஒரு 30-35 ஆண்டுகளாக மிக அருகில் இருந்து தான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு OPS அவர்கள் கவனித்திருப்பார். கட்சியினுடைய பல்வேறு கட்ட நிர்வாகிகளாக இருவருமே இணைந்து பணியாற்றியவர்கள். இதையும் தாண்டி கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். மரியாதைக்குரிய OPS ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது இணை ஒருங்கிணைப்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார்கள். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை, செயல்முறை, அதை மிக அணுக்கமாக இருந்து கவனித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த அறிக்கையை நான் பார்க்குறேன். அவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நாம் ஒரு தலைமை பண்பு, இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க 100% தொண்டர்களின் நிர்வாகிகளின் ஆதரவு பெற்ற அந்த தலைவர்களே எல்லோரையும் மதித்தார்கள், அரவணைத்தார்கள். ஒரு சாதாரண தொண்டர் வணக்கம் செஞ்சால் கூட வணக்கம் சொல்லுவாங்க, விசாரிப்பார்கள். ஒரு கட்சி நிர்வாகி வந்து விட்டால் அவரை அருகிலே அழைத்து விசாரிப்பது என்னென்னு, அவருடைய கட்சி நிலவரம், குடும்ப நிலவரம், இதையெல்லாம் கேட்பார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை அப்படி இல்லை என்பதை உணர்ந்து இதை செய்கிறார். நம்ம பொதுவெளிகளில் அவருடைய நடவடிக்கைகளை கூட பார்ப்போம். ஒரு தலைமை பண்பு உள்ளவரா அப்படிங்கிறத வெளிப்படையாக நாம் பார்ப்போமே. அதுலேயே கூட ஒரு பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு வர்றாரு. அங்கே பாட்டில் அடிக்கிறாங்க, அனாவசியமாக அவரை பேசுகிறாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கே தான் இருக்கார். அதுவரையிலும் ஒருங்கிணைப்பாளர் தானே அவர். எழுந்து அந்த மைக்கில் இது மாதிரியெல்லாம் அநாகரிகமாக நடந்துக்க வேண்டாம், அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் தான் பிரதான ஒருங்கிணைப்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லலை. அடுத்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு 3 பேர் போடுறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்ட MP MLAவாக இருந்த திரு KC பழனிசாமி, திரு JCD பிரபாகர், அதிமுகனுடைய பிரச்சாரகராக செய்தி தொடர்பாளராக பணியாற்றிய மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி, இந்த 3 பேரும் இந்த மாதிரி 2 பக்கமுமே ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்புன்னு பேசுகிறாங்க. இல்லை, நாங்கள் ஒரு மீடியேட்டராக இருந்து 2 தரப்பையும் அணுகி ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அடுத்த நாள் சேலத்தில் செய்தியாளர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒருங்கிணைப்பதற்காக ஒரு 3 குழு வருதே, அப்படி குழு வந்தால் நீங்கள் சந்திப்பீங்களா? என்ன சொன்னார்? ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்கெல்லாம் சந்திக்கணுமான்னு கேட்குறார். இது ஒரு தலைமை பண்பா? ஒரு அரசியல் இயக்கத்தை, எவ்வளோ பெரிய அரசியல் இயக்கம்! புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஒரு தொண்டனின் கட்சியை விட்டு வெளியில் போகிறேன்னு இன்றைக்கு கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற தமிழ் மகன் உசேன், கட்சி தொடங்கிய 6 மாதத்தில் உள்ளூர் பிரச்சனை, குமரி பாலனுக்கும் அவருக்கும். அன்று மாலை பத்திரிகையில் வருது, தமிழ் மகன் உசேன் அதிமுகவிலிருந்து ராஜினாமான்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மைசூரில் படப்பிடிப்பில் இருக்கிறார். மறுநாள் காலை எல்லா பத்திரிகைகளிலும் தம்பி தமிழ் மகன் உசேனை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்க கட்டுரை, வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் தலைவர் இல்ல துரைக்கரனா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் நீண்ட காலமாக பயணித்தவர் என்பதன் அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சொல்றதுக்கான நோக்கம் என்ன? இப்பதான் கட்சி எப்படியாவது ஒன்றிணைந்தால்தான், ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வலிமை மிக்க கட்சியாக இருந்தால்தான் களத்திலே, தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகள் தோல்வியில் இருக்கிறது. பிடிவாதமாக கட்சியை அழிவுப்பாதைக்கு அழைத்து செல்கிறாரே என்கிற வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அறிக்கையை பார்க்கிறேன். இப்படியே தொடர்ந்து போனால் என்ன ஆவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைத்து அறிக்கை வெளியிடுவதன் மூலமாக ஒருங்கிணைப்பு சாத்தியமாகி விடுமா என்ன? இது இன்னும் தானே பிளவை அதிகரிக்கும். இல்ல, இதை உணர்ந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. இல்லை, மீண்டும் இதே நிலை இருக்கிற பொழுது அப்போ நாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த நிலைப்பாட்டிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குங்கிற ஒரு பார்வையும் அவருக்கு இருக்கிறது. தொடர்ந்து இப்படி தோல்வியே போய்கிட்டு இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் இன்னும் இவ்வளவு பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து செல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் அது இருக்கு. ஒரு விமர்சனம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு கருத்து மாறுபாடு வந்தால் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும். அப்படி கடுமையான விமர்சனங்கள் இருந்து மீண்டும் ஒன்றிணைகிற பொழுது நம்ம 1988-89 காலகட்டத்தில் ஜே அணி ஜா அணி பிரிந்தோம். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிய போது மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன்,
அரங்கநாயகம் போன்ற பலரையுமே கட்சியில் வந்து பல்வேறு பொறுப்புகளில் கொண்டு வந்து நிறுத்தியவர் தான் மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர். அதே மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து போனவங்க எல்லாருமே அரவணைச்சிக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய அந்த நால்வர் அணி என்ற போன்ற மூத்த தலைவர்கள் நாவலர் அரங்கநாயகம், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர், பொன்னுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் வெளியேறி அதை தாண்டி போட்டி அதிமுக என்று பல்வேறு பிளவுகள், எம்ஜிஆர் அதிமுக என்று, அவர்கள் எல்லாமே கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான் சாத்தியம். விமர்சனம் ஒருங்கிணைப்புக்கான முயற்சி அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு.